இப்போ பேச வேண்டிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அது சுருக்கமாகவும் இருக்கட்டும். ஏன்னா நிறைய இதை பற்றி நம்ம விவாதித்து விட்டோம். நீட் இப்ப சமீபத்துல ஒரு மாணவி கூட தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். திமுக அதனுடைய வாக்குறுதியிலையும் நீட்டை வந்து நிச்சயமா. விலக்கு கேட்போம் அப்படின்னாங்க. சூட்சுமம் தெரியும் அப்படின்னு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சொன்னாங்க. இதெல்லாம் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. நிச்சயமா. ஒரு வழக்கறிஞரா இந்த இடத்துல நீங்க கொடுத்த வாக்குறுதி அதை எந்த முறையில நீங்க வந்து அதை சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்க? எது இப்ப தடங்கலா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசினுடைய அணுகுமுறை ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நீட் விலக்கு கேட்டு அனுப்பிச்சோம் கவர்னர்கிட்ட. கவர்னர் திருப்பி அனுப்புறாரு, ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. அவங்க இன்னும் நிராகரிக்கவும் வரல, ஒப்புதலும் தரல, அப்படியே வச்சிருக்கிறாங்க. சட்டப்பூர்வமான வழிகளாக நாங்கள் பார்த்தது வந்து இதுதான். அதாவது நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வந்து கவர்னர் ஒப்புதல் தருவார் அல்லது ஜனாதிபதி தருவார். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? as soon as possible அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுது. ஒரு மசோதாவை அனுப்பிச்சா அது ஜனாதிபதிக்கே போனால் கூட ஜனாதிபதி விரைந்து முடிவெடுக்க வேண்டும். 2-3 வருடங்களுக்கு மேலே விரைந்து முடிவெடுக்காமல் இருக்கிறாங்க. இது ஒரு அரசியல் சிக்கல், அரசியல் அமைப்பு சிக்கல். தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்கிறாங்க மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள். தமிழ்நாட்டிலேருந்து தான் திரு எல் முருகன் போயிருக்கிறாரு. ஆனால் தமிழக மக்களுடைய நலனை கருத்தில் கொள்ளாமல் இருக்கிறாங்கல்ல. அந்த அமைச்சரவை பேசணும்ல அதை பற்றி. ஏன்னா நான் ஒரு தெளிவுக்காக கேட்குறேன். 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது மத்தியில் இருந்தது பாஜக தான். அவர்கள் தான் 2024 தேர்தல் வரைக்குமே அவங்க தான் இருப்பாங்கன்னு தெரியும். அப்ப எந்த ஒரு நம்பிக்கையில் இந்த அமைச்சரவை மூவ் பண்ணி உங்களுக்கு இதை வந்து தீர்வு கொடுப்பாங்கன்னு நீங்க நினைச்சு இந்த வாக்குறுதி? ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது நியாயம் தர்மம் இல்லைன்னா கூட சட்டப்படியாவது நடந்துக்கணும்னு எதிர்பார்த்தோம். ஒன்று. இரண்டாவது, நாங்கள் ஏன் இதை எதிர்பார்த்தோம்? ஒரு அரசியல் கட்சியாக எதிர்பார்த்தோமா அப்படின்னா இல்லை. பல்வேறு உயர்நீதிமன்ற தீர்ப்புகள்ல அமைச்சரவை இப்போ இது ஒரு சட்டம் சார்ந்த ஒரு விஷயம். சட்டத்தை எப்படி அணுகணும்? ஒன்று, சட்டத்தில் இருக்கிற பிளெயின் வேர்ட்ஸை வந்து இன்டர்பிரேட் பண்ணி அவங்க பார்க்கணும், அல்லது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் தங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த சட்டம் இதைத்தான் சொல்லுகிறது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய வகையில் அந்த முடிவை எடுக்கணும். உச்சநீதிமன்றத்தில் மாண்புமிகு பானுமதி அவர்கள் அவங்க தீர்ப்பில், அது 5 நீதிபதிகள் அடங்கிய ஒரு தீர்ப்பு, அதில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு மாணவர்களை சேர்க்கும் அந்த செயல் மாநிலங்களிடம்தான் இருக்க வேண்டும், அவர்கள்தான் சரியான நீதிபதிகள் அப்படின்னு எழுதுறாங்க. அதான் லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் இப்போ இருக்கிறதுல. அதை தானே அமைச்சரவை பார்க்கணும். எத்தனை தடவை தான் இந்த 5 ஜட்ஜு சொல்லியிருக்காங்கன்றதை எடுத்து சொல்லணும். இதை தாண்டி அவங்க வேற என்ன எதிர்பார்க்குறாங்க? அதனுடைய அடிப்படையில் தான் சொன்னோம். எங்களால் இதை பெற்று தந்திட முடியும் சொன்னதுக்கு காரணம் உச்சநீதிமன்றம் இது போன்ற தீர்ப்புகளை வழங்க ஆரம்பித்து விட்டது.